தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ளும் ஸ்டாலின் ஏற்கனவே பயணம் மேற்கொண்ட ஜப்பான், சிங்கப்பூர், துபாய் போன்ற நாடுகளுக்கு தமிழகத்தில் முதலீடுகளை ஈட்டுவதற்காக செல்கிறேன் என்று கூறிவிட்டு பல ஆயிரம் கோடி கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றியதோடு மட்டுமல்ல, மீண்டும் ஒரு முறை தற்பொழுது அமெரிக்காவிற்கு தமிழகத்தில் முதலீடுகளை ஈட்டுவதற்காக ஆகஸ்ட் மாதத்தில் தொழில்துறை அமைச்சர் DR ராஜா அவர்களுடன் செல்ல உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. முதலில் தொழில் நிறுவனத்தை தொடங்குவதற்கு முன்பாக சட்ட ஒழுங்கை பேண வேண்டும், அதுதான் தமிழக அரசின் அழகு. ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்காமல் இருப்பதற்காக கருப்பு பணங்கள் அனைத்தையும் வெளிநாடுகளுக்கு சென்று வெள்ளை பணமாக மாற்றுவதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செல்ல உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அதாவது முதல்வருடன் தமிழக தொழில்துறை அமைச்சர் DR ராஜா மற்றும் அவரது குழுவினர் ஜூலை மாத கடைசி வாரத்தில் அமெரிக்காவிற்கு புறப்பட உள்ளதாகவும், கூகுள், மைக்ரோசாப்ட், ஆப்பிள் மற்றும் மெட்டா, ஆர்க்கிள், இன்டெல், அடோப் போன்ற தமிழ்நாட்டில் இல்லாத முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டில் GCC அமைக்கவும் முதலீடு செய்யவும், இந்தியாவிலேயே திறம்பிக்க தமிழ்நாட்டு ஊழியர்கள் படையே பயன்படுத்தவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த முயற்சியை கையாள உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இவர்கள் அமெரிக்காவிற்கு செல்லட்டும், லண்டனுக்கு செல்லட்டும், முதலில் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்துவிட்டு செல்லட்டும். பட்ட பகலிலேயே காவல்துறையிடம் இருந்து தப்பி சென்றதாக கூறி குற்றவாளியை என்கவுண்டர் செய்வது நியாயமா? இது எந்த அளவிற்கு உண்மைக்கு புறம்பாக இருப்பதே நமது கண்கூட தெரிகிறது. கொலையாளியாக இருக்கக்கூடிய நபரை கைவிலங்கு இல்லாமல் முதலில் எதற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற கேள்விகளும் எழுகிறது. சட்ட ஒழுங்கை தற்பொழுது பலரும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் என்பது தேவையா என்ற ஒரு கேள்விகளும் முதலில் எழுகிறது. இதற்கு முன்பாக துபாய்க்கு சென்று 6000 கோடி முதலீடுகளை ஈட்டியதாக ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதற்கான எந்த ஒரு வேலைகளும் தற்பொழுது வரை தமிழகத்தில் நடைபெறவில்லை என்பதை முதலில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆண்டிற்கு ஒரு முறை வெளிநாடு செல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் அவரது குடும்பத்தினர்களும் கருப்பு பணங்களை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு மட்டும்தான் வெளிநாடுகள் செல்வதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் 6000 கோடி கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்காக அமெரிக்காவிற்கு முதல்வர் ஸ்டாலின் மற்றும் குடும்பத்தினர்கள் பெயருக்கு தொழில்துறை அமைச்சர் DR ராஜா அவர்களும் செல்ல உள்ளதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.